ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எம்ஆர் ஹெல்தி ஈட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாங்க ஈஸியன் ஹெல்தி கிச்சனில் ரசவடை செய்கிறத பார்க்கலாம். ரசவடை செய்கிறதுக்கு முதல்ல நாம் ரசம் வைக்கிறதுக்காக வேண்டி 4 தக்காளி பழத்தை வெட்டி அதோடைய ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை சேர்த்து அதில் அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து ஸ்டவ்வை சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே நம்ம வேக வச்சு எடுத்துக்கிடலாம். தக்காளி வேகட்டும், அதுக்குள்ளே நாம் வடைக்கு ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், நான் ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே கடலைப்பருப்பை ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். நான் இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக மல்லி இலை, 4 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கறிவேப்பிலை, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கிடலாம். இனி அதே மிக்ஸி ஜாரில் நாம் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதையும் கரகரப்பாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது, ரொம்பையும் கரகரப்பாகவும் அரைக்கக்கூடாது. பாருங்கள், இந்த பதத்துக்கு இருந்தால் நம்ம வடை கரெக்டாக இருக்கும். கடலைப்பருப்பு எல்லாமே அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அதிலேயே 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக வெட்டி சேர்த்துக்கிடலாம். கொஞ்சமாக மல்லி இலை சின்னதாக வெட்டி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக பெருங்காயம், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கிடலாம். இப்போ அதிலேயே ஒரு சின்ன சின்ன உருண்டைகளாக நாம் பிடிச்சி வச்சுக்கிடலாம். இனி நாம் வடை மாவு ஒரு சைடில் எடுத்து வச்சுக்கிட்டு தக்காளி வெந்துட்டான்னு பார்க்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வெந்துட்டு அது ஆறட்டும். அதுக்குள்ளே நாம் ரசத்துக்கு தேவையான அளவு மசாலா அரைச்சிக்கிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 10 போல் பூண்டு பல், அரை டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக மிளகு, அரை டீஸ்பூன் சீரகம், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் 1 டீஸ்பூன் மல்லி சேர்த்துடுங்க, நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நம்ம கரகரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிடலாம். இப்போ நான் தக்காளி நல்லா பிசைஞ்சி அந்த சக்கை தூர எடுத்துக்கிட்டு சாறு மட்டும் வச்சுருக்கேன். அதுலேயே நாம் அரைச்சி வச்சுருக்கிற ரச மசாலாவை சேர்த்து தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கிடலாம். இப்போது அதில் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ரசத்தை அடுப்பில் வச்சுக்கிடலாம். ரசம் கொதி வரட்டும், அதுக்குள்ளே நாம் வடையை தட்டி வச்சுக்கிடலாம். பாருங்கள், இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இப்படி நல்லா வட்ட வட்டமாக தட்டி வச்சுக்கிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விடுங்க. பாருங்கள், நம்ம வடையெல்லாம் தட்டி வச்சாச்சு. நம்ம ரசமும் கொதிக்கிற லெவலுக்கு வந்தாச்சு. ரசத்தை அதிகம் கொதிக்க விட வேண்டாம். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தாளிக்கிறதுக்கு வச்சிடலாம். தாளிப்பு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் போல் கடுகு, கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து கடுகு வெந்தயம் பொரிஞ்சதும் ஒரு 3 வத்தலை பிச்சு போட்டுக்கிடலாம். வத்தல் செவந்ததும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிடலாம். இப்போ அதிலேயே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நம்ம தாளித்து ரசத்தில் கொட்டிடலாம். இனி இதில் சின்ன சின்னதாக வெட்டி வச்ச மல்லி இலையும் கொஞ்சம் சேர்த்து அப்படியே நம்ம ரசத்தை மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம ரசம் ரெடி ஆகிட்டு இனி நம்ம வடை சுடுறதுக்காண்டி ஒரு கடாய் அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாகுனதும் நாம் தட்டி வச்சுருக்கிற வடையை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வடை சுடுங்க. அப்போ தான் உள்ளே வர நல்லா சாஃப்டாக வெந்து வரும். ஒரு பக்கம் வெந்ததும் நல்லா திருப்பி போட்டுக்கிடுங்க. 2 பக்கமும் நல்லா செவந்து வந்ததும் இப்போ நம்ம வடையை எடுத்துக்கிடலாம். இப்படியே ஒரு பேட்சை போட்டு நம்ம வடை சுட்டு எடுத்துக்கிடலாம். இந்த வடையை நாம் ரசத்தில் சேர்த்தான் சாப்பிடணுன்ட்டு அவசியம் இல்லை. 1 கப் டீ கூட நம்ம சாயங்கால நேரத்தில் சாப்பிட்டா சும்மா அட்டகாசமாக இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம வடை எல்லாமே ரெடி ஆகிட்டு நான் கொஞ்சம் வடை மாவு எடுத்து வடை மாதிரி தட்டாமல் கொஞ்சம் பக்கோடா மாதிரி அப்படியே கிள்ளி போடுறேன். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வடையை ரசம் சூடாக இருக்கும்போது நாம் ரசத்தோடு சேர்க்கக்கூடாது. ரசம் பாதி அளவுக்கு ஆறின பிறகு சேர்த்தா தான் நம்மளுக்கு வடை நல்லா சாஃப்டாக ஊறி ரொம்ப நல்லாயிருக்கும். ரசமும் வடையும் சூடாக இருக்கும்போது போட்டால் ஒரு மாதிரி முழுக்குன்னுட்டு இருக்கும், நல்லா இருக்காது. பாருங்கள், நம்ம ரசமும் வடையும் ரெடி ஆகிட்டு இப்போ ரசத்தில் வடையை சேர்த்துக்கிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.